கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். பிக் மேட்ச் மும்பை இந்தியன்ஸ் vs பஞ்சாப் முடிஞ்சது. குவாலிஃபயர் 2ல் பஞ்சாப் ஜெயிச்சிட்டாங்க. என்ன ஒரு மேட்ச்! ஸ்ரேயாஸ் ஐயருக்கு கிரெடிட் கொடுத்தே ஆகணும். இங்கிருந்து டைரக்ட் ஃபைனல் ஆர்சிபி vs பஞ்சாப் கிங்ஸ் லோடு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லி ஆகணும். ஸோ இதில் யார் ஜெயிக்க போகிறாங்க, அது மட்டும் இல்லாமல் இந்த மேட்ச் எப்படி இருந்ததுங்கிற கம்ப்ளீட் டீடைல் பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆஸ்ட்ராலஜி ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாம் ஆரம்பத்தில் போட்டிருந்தேன். அதெல்லாம் கொஞ்சம் ஃபன்னியாக இருந்தது. ஆனால் அதில் சொன்ன மாதிரி தான் 2-3 விஷயங்கள் நடந்திருக்கு. இது வரைக்கும் கோப்பையே இல்லாத டீம்ஸ் தான் வந்துட்டு ஃபைனல் வரணுங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ஆர்சிபியும் பஞ்சாப்பும் ஃபைனல் வந்து நிற்கிது. ஸோ ஓரளவுக்கு அதெல்லாம் உண்மைதானோ அப்படிங்கிற மாதிரி நினைக்க தோணினாலும் ஸோ நம்ம கிரிக்கெட் ரிவ்யூவை தான் ப்ராப்பராக பண்ணணும். ஸோ அந்த சமயத்தில் ஸ்ரேயாஸ் ஐயருக்கு அந்த பாராட்டுகள் கொடுத்தே ஆகணுங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி பிசிசிஐயோட கான்ட்ராக்ட் வந்துட்டு ரத்தாச்சு. அதாவது அந்த வேர்ல்ட் கப் ஃபைனலுக்கு அப்புறம் வந்துட்டு அவர் எங்கேயுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்மளால் பார்க்க முடிஞ்சது. அதே வருஷம் சையத் முஸ்டாக் அலி ட்ராஃபி, இரானி கப்பு, ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டொமஸ்டிக்கில் இருக்கக்கூடிய ரஞ்சி ட்ராஃபியும் அடித்தார். ஸோ அதை தாண்டி ஐபிஎல்ல கேகேஆர் டீமை பார்த்தோம் அப்படின்னா வேறு லெவலில் கொண்டு போய் வந்துட்டு ஃபினிஷ் பண்ணி கொடுத்தாரு. இதுக்கு முன்னாடி 7 சீசனாக உள்ளேயே வராத டீமை குவாலிஃபை ஆகி ஃபைனல் வரைக்கும் விட்டு போனார். டெல்லி கேபிட்டல்ஸை சொல்கிறேன். இந்த சீசன் பஞ்சாப் கிங்ஸை கிட்டத்தட்ட 2014க்கு அப்புறம் அது மிகப்பெரிய ஒரு ஸ்குவாட். ஜார்ஜ் பெய்லி கேப்டன் பண்ணார். ஸோ அப்போ மில்லர், மேக்ஸ்வெல் இவங்கெல்லாம் பிரைம் ஃபார்மில் இருந்தாங்க. சேவாக் அண்ட் மன்னன் போகுரா 2 பேர் தான் வந்துட்டு ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ மிச்சல் ஜான்சன்லாம் பவுலிங் யூனிட்ல இருந்தார். அவ்வளோ பெரிய ஸ்குவாடு வந்துட்டு சூப்பராக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் இப்போ தான் 2014க்கு அப்புறம் இப்போ தான் இந்த டீம் ஃபைனல் வருது. ஸ்ரேயாஸ் ஐயர் சாதிச்சு காமிச்சிட்டாருங்க. 27 கோடி பக்கம் வந்துட்டு அவர் போனதுக்கு ஒர்த் அப்படிங்கிற மாதிரி இந்த சீசன் அவர் காமிச்சிட்டாரு. உண்மையாலவே வெறித்தனமான பர்ஃபார்மன்ஸ். ஸோ ஆரம்பத்தில் மும்பை இந்தியன்ஸ் செம்மையாக ஸ்டார்ட் பண்ணாங்க. ஜானி பேஸ்டோ என்ன ஒரு ஃபைண்டுங்க. ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் ஐபிஎல்ல இருந்தவர் தான். பட் இருந்தாலுமே ரீசெண்ட் டைமில் ஃபார்ம்லங்கிற மாதிரி அன்சோல்ட் ஆனார். அதுக்கப்புறம் ரிப்ளேஸ்மெண்ட்டாக ரியான் ரக்கில்டனுக்கு ரிப்ளேஸ்மெண்ட்டாக உள்ளே வந்து 2 மேட்சுமே சூப்பரான ஒரு இன்னிங்ஸ் வந்துட்டு ஆடி கொடுத்தாரு ஜானி பேஸ்டோ. ஸோ அடுத்த வருஷம் உங்களுடைய ரீட்டைன் லிஸ்ட்டில் அவர் இருக்கணும். ஏன்னா 10 பாலுக்கு 30 அந்த குயிக் ஃபயர் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் கொண்டு போயிட்டு இருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு சூப்பரான ஸ்டார்ட் தான். ரோஹித் சர்மா இனிஷியலாகவே அவுட் ஆனாலுமே தெரியல. திலக் ஒரு ஒன் டவுனில் போட்டு சூரியகுமார் யாதவ் வந்தாங்க. 2 பேருமே வெறித்தனமாக ஆடிட்டு இருந்தாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 230, 240 லோடிங் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நடுவில் அந்த மொமெண்டமை கட் பண்ணாங்க பஞ்சாப் கிங்ஸ். ஏன்னா ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் நிறைய ஸ்லோவர் ஒன் போட்டதை பார்க்க முடிஞ்சது. வைசாக் விஜயகுமார் நிறையா ட்ரை பண்ணார். உமர்ஜாய் நிறையா ட்ரை பண்ணார். ஸோ யான்சன் இல்லாத குறைய ஓரளவுக்கு வந்துட்டு அவங்க சப்போர்ட் பண்ணி ஓரளவுக்கு அவங்களுடைய பவுலிங் யூனிட் கொண்டு வந்தாங்க. அதனால தான் கிட்டத்தட்ட ஒரு 30 ரன்ஸ் ஆட் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். 204 அப்படிங்கிற மாதிரி வந்து முடிச்சிட்டாங்க. ஆனால் இது வரைக்கும் 200க்கு மேலே அடித்து மும்பை இந்தியன்ஸ் 16 தடவை ஜெயிச்சிருக்காங்க. ஒரு தடவை கூட தோட்டதில்லை அப்படிங்கிற மாதிரி செம்மையான ஒரு பவுலிங் யூனிட்டோட களம் இறக்குனாங்க. ஸோ ஆரம்பத்திலே பிரியான் சாரியா அண்ட் பிரசிம்ரன் சீக்கிரமாக அவுட் ஆயிட்டாரு. பிரியான் சாரியா ஒரு 10 பால்ல 20 ஒரு குயிக் ஃபயர் இன்னிங்ஸு. பட் இருந்தாலுமே 2 விக்கெட் போயிடுச்சு. அவ்வளோதான் பஞ்சாப் முடிஞ்சதுன்னு நினைக்கும் போது ஜாஸ் இங்கிலீஷ் வந்தாருங்க. பும்ராவை வச்சு செஞ்சதை ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போ தான் பார்க்க முடியுது. ஒரே ஓவரில் 20 ரன் பயங்கரமான ஒரு ஆட்டம் காமிச்சாரு. ஆஸ்திரேலியன் பிளட் அப்படிங்கிற மாதிரி காமிச்சாரு. ஸோ அதை தொடர்ந்து அவரும் ஒரு குயிக் ஃபயர் இன்னிங்ஸ் ஆடி கொடுத்துட்டு அவுட் ஆகிட்டாரு. இங்கே தான் நம்ம பார்க்கணும், யாருமே பால் வேஸ்ட் பண்ணல. வந்தாங்க ஒரு குயிக் ஃபயர் இன்னிங்ஸ், ஒரு 10 பால்ல 20, ஒரு 18 பால்ல ஒரு 36 அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய அந்த குயிக் ஃபயர் இன்னிங்ஸ் ஆடி கொடுத்துட்டு ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் ரன் ரேட்டை மெயின்டைன் பண்ணிகிட்டே அவுட் ஆனாங்க. நெஹல் வதேரா மும்பை இந்தியன்ஸுடைய ஓன் மெடிசன் நீங்களே டேஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சரியான அவருடைய கேமியாவும் நம்ம பாராட்டி ஆகணும். பக்காவாக இருந்தது. பட் இருந்தாலுமே ஹீரோ ஆஃப் த மேட்ச் அப்படின்னா ஸ்ரேயாஸ் ஐயர் தான். 41 பாலுக்கு 87 ரன் பயங்கரமான ஒரு ஆட்டம். ஜிதேஷ் சர்மா ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி ஆடி இருந்தார் இல்லையா? ஸோ அந்த ஒரு ஆட்டத்தை நம்மளால இங்கே பார்க்க முடிஞ்சு. ஒரு கேப்டனாக பொறுப்பு முன்னாடி எடுத்துட்டு ஸோ ஒரு அடிச்ச 6 எல்லாமே பாருங்கள் க்ளீன் ஹிட், எல்லாமே வெளியில் போய் தான் விடுங்க. இந்த எட்ஜில் போகிறதெல்லாம் கிடையாது. அப்படியே நகர்ந்து போய் அடிக்கக்கூடிய 6 எல்லாமே கிளியர் கட்டாக ஒரு கனெக்ஷன் பண்ணார். யார் போட்டாலுமே வந்துட்டு அந்த ஸ்ட்ரைக் பண்ணார். ரன் ரேட்டை மெயின்டைன் பண்ணிட்டே வந்தாங்க. ஸோ கடைசியாக 2 ஓவரில் 24 போது அப்பவும் மேட்ச் ஆன் அப்படிங்கிற மாதிரி மும்பைக்கு இருந்தது. ஆனால் அஸ்வினி குமார் பார்த்தோம் அப்படின்னா சொதப்பிட்டாருங்க. பயங்கரமாக நோ பால். அது மட்டும் இல்லாமல் எல்லாமே அவருக்கு பிடிச்ச லென்த்லேயே போட்டு கொடுத்துட்டாரு. வைடி ஆக்கிறதா ட்ரை பண்ணார். பட் இருந்தாலுமே அன்ஃபார்ச்சுனேட்லி அவருடைய அந்த குட் லென்த்தில் ஸ்லாட்டில் விழுந்ததுனால போட்டு பொழந்துட்டாரு. அதே ஓவரில் மேட்சையும் முடிச்சிட்டாருங்க. மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் அவருடைய செலிப்ரேஷன் எதுவுமே கிடையாது. அவர் சொன்ன விஷயம் தான், இன்னும் மேட்ச் முடியலைங்க, இனிமேல் தான் ஆரம்பமாக இருக்குது, நான் போய் ரெஸ்ட் எடுக்க போகிறேன், ஸோ மசாஜ் பண்ண போகிறேன், இன்னும் ஒரு நாள் இருக்குது, ஃபைனலுக்கு ப்ரிப்பேர் ஆக போகிறேன், நானும் என்னுடைய கோச் பண்ணிட்டார். அதாவது நம்மளுடைய ரிக்கி பாண்டியும் நாங்கள் 2 பேருமே ரெடியாக போகிறோம். ஸோ அதுக்கான வேலைப்பாடுகள் தான் பார்க்குறோம், செலிப்ரேஷன் பண்ணுறதுக்குலாம் அது டைம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கோட்டட் மைண்ட் செட்டோட பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரேயாஸ் ஐயர், மக்களின் கேப்டன் அப்படின்னு அழைக்கப்படுற ஸ்ரேயாஸ் ஐயர்
வேற லெவலில் கொண்டு வந்து விட்டுருக்காரு. பொறுத்திருந்து பார்ப்போம் ஃபைனலில் ஆர்சிபி அவங்களால பீட் பண்ண முடியுதா, ஸோ என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்க போகிறாங்கன்னு பார்த்துட்டு. சேசிங் நல்லா பண்ணுற மாதிரி இருக்குங்க. பட் இருந்தாலுமே இந்த மேட்ச்லேயே ஸ்ரேயஸ் ஐயருக்கு வந்துட்டு சான்ஸ் விட்டாங்க. ட்ரெண்ட் போல்ட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சூப்பர் கேட்சை விட்டுருப்பாரு. அந்த கேட்சை பிடிச்சிருந்தா மும்பை இந்தியன்ஸ் இந்த மேட்சை ஜெயிச்சிருக்கலாம். அதுதான் உண்மையான விஷயம். அண்ட் ஹர்திக் பாண்டியாவுடைய புவர் கேப்டன்சி அதில் மாற்றமே கிடையாது. ஏன் அப்படின்னா மிச்சல் சாண்டரை 13வது ஓவரோட எதுக்கு நிப்பாட்டினார்னு தெரியல. சூப்பராக போட்டிருந்தார். அவருக்கு எகைன் ஒரு 2 ஓவர் போட்டிருந்தா கண்டிப்பாக ஒரு ஆற்றுல இழுத்து போட்டு லென்த்தை நல்லா டைட்டாக பிடிச்சி கண்டிப்பாக ஒரு விக்கெட் எடுத்துருக்கலாம். ஸோ ஃபீல்டிங் மிஸ்டேக்கு, பவுலிங் ரொட்டேஷனில் தப்பு, அவங்க கிட்ட இருக்க எல்லாமே குவாலிட்டி பவுலர்ஸ், ட்ரெண்ட் போல்ட், பும்ரா அண்ட் மிச்சல் சாண்டர் அவங்கள கரெக்டாக யூஸ் பண்ணல. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இருந்தாலும் இந்த டோர்னமெண்ட்டில் அவங்க வெல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா எங்கேயோ இருந்த டீம் சிஎஸ்கே கூட பார்த்தோம் அப்படின்னா கீழே இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வரிசையாக ஒரு 8 மேட்ச்சில் ஒரு 7 இல்லைன்னா என்ன சம்திங் என்னமோ ஒன்று ஜெயிச்சாங்க. ஸோ அதுக்கப்புறம் மேலே வந்தாங்க. ஸோ இவ்வளோ தூரம் வந்தது அப்படிங்கிறது பெரிய விஷயம். இருந்தாலும் இந்த ஒரு குவாலிட்டி சைடு கண்டிப்பாக கோப்பை அடிச்சிருக்கணும். ஸோ மிஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறத வருத்தமான விஷயம். ஸோ தட்ஸ் வீடியோ கைஸ். இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன, ஃபைனலுக்கு எத்தனை பேர் வந்துட்டு எக்ஸிக்டாக இருக்கீங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அதை தாண்டி ஸ்கோர் ப்ரெடிக்ஷன் அது மட்டும் இல்லாமல் யார் ஜெயிக்க போகிறா அப்படிங்கிறது எல்லாத்தையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அடுத்ததாக ஆர்சிபி vs பஞ்சாப் ஃபுல் பிளேயிங் 11 வீடியோவோட வந்து மீட் பண்ணுறேன். See you soon.